இந்த திராவிட ஆட்சிகள், திராவிட கட்சிகள் ஆண்ட இந்த 60 ஆண்டுகளாக கல்வியை முதலில் மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரும் கொடுமை. அதுக்கு பிறகு வருவோம். ஆனால் இந்த கல்வி என்பது இன்று வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் தமிழ் வழி கல்வி பயின்ற, நானும் தமிழ் வழி கல்வி பயின்றவர் தான், உலக ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த மாண்பை நான் பெற்றதற்கு காரணமே என் தாய் தமிழ் மொழிதான். அந்த மொழியிலே சிந்தித்து, அந்த மொழியிலேயே நான் படித்து வளர்ந்ததனால் இன்று பல்வேறு கண்டுபிடிப்புகளை மருத்துவத்துறையில் என்னால் சாதிக்க முடிந்தது என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், ஒரு தமிழ் மகனாக. அப்போ அந்த கல்வி என்பது எப்படி கிடைக்கணும்? அந்த கல்வி சுமையற்ற, பெற்றோர்களை வதைக்காத கல்வியாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு மூளைக்கு மூளை தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி தனியார் முதலாளிகளை உருவாக்கினார்கள். யார் இந்த தனியார் முதலாளிகள்? 199 பேர் உண்மையிலுமே கல்வி தந்தை, கல்வி பணி செய்ய வந்தவர்களா என்றால் திரும்பி போய் பார்த்தால் நிச்சயம் இருக்காது. 99 பேர் யாரு? 199 பேர் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பினாமி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த பினாமிகள் மாதிரி நிறைய பேரை உருவாக்கி இந்த கல்லூரி நிலையங்களையும் பள்ளிகளையும் உருவாக்கி அந்த கல்வியை காசாக்கி விட்டார்கள். காசின்றி ஒருவன் கல்வி கற்க முடியாது என்று இழிநிலைக்கு எம் மக்களை தள்ளிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடெங்கும் இப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஒரு கல்வி முறை என்பது, குறிப்பாக நான் இதை யாருக்கு கேட்கிறேன்னா, சகோதரிகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு. இப்பொழுது உங்க வீட்டில் 1 வயது, 2 வயது, 5 வயது குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க போகிறது என்பது தீவிர சிந்தியுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கான கல்வியை நீங்கள் போராடி பணம் கட்டித்தான் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால், இருக்கிறது, இந்த நிலை நீடித்தால் உங்களால் இதை சமாளிக்க முடியுமா? ஏனென்றால் கல்வி கட்டணம் அந்த ஆரம்ப வகுப்பிலிருந்து, மழலையிலிருந்து தொடங்கி 1ஆம் வகுப்பு வந்தாலே போதும், லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டும். பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு மாணவன் அந்த பள்ளிக்கு செல்கிறான், என் மாணவன் இந்த பள்ளிக்கு செல்கிறான் என்ற ஒரு வேற்றுமையை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து நோயாளிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். உறவுகளே, சகோதரிகளே, நீங்கள் நினைத்தால் இது மாறும். நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? நம் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை எந்த அரசாங்கம் அடிப்படை உரிமையாக்கி எங்களுக்கு அதை கொடுக்கிறதோ அவர்களுக்கு தான் எங்கள் வாக்கு என்று நீங்கள் சொன்னால் நிச்சயம் இந்த நிலை மாறும். ஒரு வீட்டில் பெண் முடிவெடுத்தால் அந்த முடிவை எதிர்க்க யாராலும் முடியாது. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதுவரை நடந்தது, உதாரணத்துக்கு எங்க வீட்டிலேயே சொல்றேன், அப்பா வெளியில வந்து என்ன சொன்னாலும் அந்த முடிவு எடுக்கப்பட்டது அம்மாவுடைய தாக்கம் பெரும்பாலும் இருக்கும். ஆனா அவங்க வெளியே வந்து பேசுறது இல்லை அம்மாக்கள், அது மாதிரி இல்லை. ஆனா இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெண்கள் மேடை ஏறி பேசுகிறார்கள். நாங்க என்ன சாதிச்சிட்டோம் நிறைய பேர் இந்த இந்த யூடியூபை வச்சுட்டு யாரெல்லாமோ என்னென்னமோ பேசுறாங்க. உறவுகளே, யூடியூப்ல பேசுறீங்களே, நீங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? நாங்க என்ன செய்திருக்கிறோம் இந்த 10 ஆண்டுகளில்? எத்தனை ஆயிரம் பெண் பிள்ளைகளை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையேற்றி பேச வைத்திருக்கிறார். அவர்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பேச்சாற்றலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செய்தோம், ஆட்சிக்கு வராமலேயே எங்களுக்கு இவ்வளவு மாற்றங்களை செய்ய முடியும். ஆகவே இல்லத்தரசிகளே, சகோதரிகளே, உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்பது என்னவென்றால், கல்வி என்பது ஒரு அரசாங்கம் அடிப்படையாக கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து விட்டால் பாதி செலவு ஒரு குடும்பத்தில் இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான அந்த செலவு நம்ம எதுக்கு பண்றோம்? பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேறினாங்கிறதுக்காக நம்ம மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நம்ம வாழாம பிள்ளைகளுக்காகவே வாழ்றோம். அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கடன் வாங்குறோம். அந்த கடனுக்கு வட்டி வந்து கட்ட முடியாம மன உளைச்சல் வருது, அதனால நோய் நொடி வருது, எவ்வளவு பிரச்சனைகள். பெரும்பாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலால் வரக்கூடிய நோய்கள் சமபங்கு வைக்கின்றன மற்ற காரணங்களுக்காக வரக்கூடிய நோய்கள். இதுதான் இன்று புள்ளி விவரம். ஆகவே திரும்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் மட்டுமே கல்வி, தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அடிப்படை உரிமையாக்கப்பட்டு இலவசமாக எந்த செலவும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்ன மாதிரி, உங்கள் பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, அவர்கள் எங்கள் நாட்டின் செல்வங்கள். நீங்கள் பெற்று கொடுங்கள், நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்ற தாரக மந்திரத்தை முன்வைத்து நாங்கள் இந்த பாதையிலே பயணிக்கிறோம். ஆகவே இல்லத்தரசிகளே, இளையர்களே, இளைய தம்பதிகளே, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நாங்கள் தடையின்றி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவு தேவை. அந்த பெரும் ஆதரவை வைத்துதான் நாங்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும். இந்த திட்டங்களை எல்லாம்
சிறப்பாக செய்ய முடியும். அதற்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வேண்டி விரும்பி விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.